நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களையும் ஒரு பெரிய சாட்சி நிறுத்தினாரு. நான் இந்த இடத்துல வந்து 2022 வந்தோம். நாங்கள் ரொம்ப கண்ணீரோடு இந்த இடத்துல என் பிள்ளைக்காக நாங்கள் ஜோம் பண்ணோம். அதே போல் +2 எக்ஸாம் 2 எக்ஸாம் இருக்கும்போது வந்து அவளுடைய வாழ்க்கையில் ஃப்ரெண்டுங்களால் வந்து ஒரு பிரச்சனை வந்தது. அந்த 2 எக்ஸாம் அவளால் எழுத முடியாத போயிடுச்சு. எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் அன்பரின் பாதத்தில் எனக்கு கொடுத்தது உங்கள் மன விருப்பத்தின்படி செய்வேன்னு சொல்லி அப்பா மூலமாக எனக்கு கொடுத்தாரு. அந்த வார்த்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. என் பிள்ளை +2 முடிக்கணும் ஏசப்பா, நீங்கள் தான் அனுகிரகம் செய்யணும்னு. நீ எக்ஸாம் எழுதி நீ ஃபெயிலானா கூட பரவாயில்ல, ஆனால் நீ எழுதினோம். ஏன்னா +2 முடிச்சான்னு நான் ஒரு நம்பிக்கை இருக்கணும்னு நினச்சேன். அதே போல் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவொடனே எங்கள் அம்மா அந்த புக்கெல்லாம் கூட அந்த பட்டாணிக்காருக்கு போட்டாங்க. ஆனால் ரிசல்ட்டே வரல. ஆனாலும் ஏசப்பா நீங்கள் கொடுத்த வார்த்தை நிறைவேறும்னு. அதே போல் எங்கள் மக வந்து +2 பாஸ் பண்ணி தேவன் கிருபை கொடுத்தாரு. அந்த வார்த்தை நிமித்தமாக தான் என் பிள்ளை +2 முடிக்க தேவன் கிருபை கொடுத்தார். எவ்வளோ போராட்டம், நிந்த அவமானம் எங்களால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு போராட்டத்தை நாங்கள் நிற்கிறோம்னு சொல்வதோடு விழாதபடி தேவன் எங்களை தாங்கினார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, எங்கள் இளைய மக வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டா. நாங்கள் 3 ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம். யாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு மரண தருவாய்க்குள்ளே போயிட்டா. நான் அதே போல் ஃபோனில் தொடர்பு கொண்ட ஐயாவுடைய ப்ரேயருக்கு அதே அவங்க ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணி ஆண்டவர் அந்த நிமிஷமே எல்லா ரிசல்ட்டுமே நார்மலாக இருக்க தேவன் கிருபை கொடுத்தார். எங்களை வெட்கப்படுத்தாதபடி வழி நடத்தின தேவனுக்கு நன்றி. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வந்து வெளிதேசத்துலேருந்து வந்திருக்கோம். எங்களோட முதல் குழந்தைய வந்து இங்கே அன்பரின் பாதத்தில் ஜெபம் பண்ணி தான் எங்களுக்கு பிறந்தது. நாங்கள் ஆன்லைனில் இங்கே வர முடியாத சூழ்நிலை இருந்த போது அங்கேருந்து அவங்க வந்து வயிற்றில் கை வச்சு எனக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்னும் போது அப்போது அங்கிள் அவங்க வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த மாதமே வந்து அவங்களுக்கு எழுதி வச்ச மாதிரி கரெக்டாக வந்து கன்சீவ் ஆகி 2 வருஷமாக குழந்தை இல்லாத எங்களுக்கு வந்து எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். என்ன இல்லாமல் திடீர்னு வந்து டக்குன்னு கன்சீவ் ஆனாங்க. ஸோ அப்படி தான் வந்து ஜோகன் வந்து பிறந்தாங்க. அதே மாதிரி அங்கிள் வந்து அங்கே வந்திருக்கும்போது ஊருக்கு நாங்களும் வந்து மீட்டிங் போயிருந்தோம். அப்போ நாங்கள் வந்து கேட்டோம், ஆசைப்பட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஆண் பிள்ளை இருக்குது, ஒரு பெண் பிள்ளை இருந்தால் நல்லாயிருக்கும்னு. அப்போ வந்து அங்கிள் சொன்னாங்க, உங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தைய கடவுள் கொடுப்பாரு. அடுத்த மாதமே வந்து ஆசீர்வாதமாக எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆனாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எங்களுக்கு பெண் குழந்தை தான். ஆனால் பட் எங்களுக்கு அங்கிள் சொன்னதில் நம்பிக்கையில் இருக்கும்போது டாக்டரே வந்து உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டுமே எங்களுக்கு அன்பின் பாரத்துலேருந்து கிடைத்த 2 அன்பான பிள்ளைங்க. அதே நேரம் அவங்க கன்சீவாக இருக்கும்போது திடீர்னு எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. திடீர்னு வந்து எனக்கு ஒரு 13 kgs சடனாக ஒரு 1 monthல குறைஞ்சிருச்சு. ஸோ அவங்க கன்சீவாக இருக்காங்க. அவங்க குழந்தைய வந்து 1.5 வயசு தம்பிக்கு. அப்போ அந்த டைமில் வந்து அவங்களையும் பார்க்க முடியாமல் என்னையும் பார்க்க முடியாமல் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போதும் நாங்கள் வந்து சாட்சி சொல்கிறோம் அப்படின்னது டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டராலும் எதுவும் கண்டுபிடிக்க முடியல என்ன பிரச்சனைன்னு. ஆனால் அவங்களாலே வந்து இது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடவுள் வந்து எல்லாத்தையும் மாற்றி திருப்பி எனக்கு வந்து இழந்து போன அந்த வெயிட்டை விட அதிகமாகவே வெயிட்டை கொடுத்து இப்போ வந்து நாங்கள் சுகமாக இருக்கோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் சித்தம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இந்த கழுகுகளுக்கு என்று சொல்லி ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கழுகுகள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நன்றாக பறந்து நல்ல உயர சிறகுகளை அடித்து பறந்து நல்ல இரை தேடுவதற்கும் தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பதற்கும் அந்த கழுகு எவ்வளவு தூரம் பறக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பறக்கும். ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது அந்த கழுகுகளினுடைய சிறகுகளுக்குள்ளே இருக்கிறதான அந்த ரெக்கையில் இருக்கிறதான அந்த இதழ்கள் ஒவ்வொன்றாக அது உதிர்ந்து விடுகிறது. எப்படி வயது ஆக ஆக ஒரு மனுஷனுடைய தலையில் இருக்கிற அந்த முடிகளெல்லாம் ஒன்றொன்னா உதிர்ந்து போய் உச்சி வெளுக்கிற காலம் என்று சொல்லுவார்கள். ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரும் பொழுது உச்சி வெளுத்து விட்டுவது என்று சொல்லுவார்கள். அப்படின்னா ஒரு முடி கூட தலையில் இல்லாத அளவுக்கு
வயது முதிர்ந்து விடும் என்று சொல்லுவார்கள். அதே போல் இந்த கழுகுகளுக்கு வயதாகும் பொழுது அதனுடைய இறக்கைகளில் இருக்கிற இதழ்கள், அதுதான் அந்த கழுகுகள் உயர உயர பறப்பதற்கு மிகவும் உதவியாயிருக்கிறது. அந்த இதழ்கள் ஒவ்வொன்றாக கலண்டு விழுந்து விட்டுக்கொண்டே இருக்கும், ஒவ்வொன்றாக அது இழந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும் பொழுது அது வயதான போது அது பறக்க முடியாமல் அந்த இதழ்கள் முற்றிலுமாய் கலண்டு கீழே விழுந்ததற்கு பிறகு பறக்க முடியாமல் கொஞ்ச காலம் பொறுமையாய் காத்திருக்கும். அந்த கழுகுகளுக்கு வயதானதற்கு பிறகு மறுபடியும் ஆண்டவர் இறக்கைகளை முளைக்க பண்ணுவாராம். மறுபடியும் அந்த கீழே விழுந்து போன இறக்கைகள் எல்லாம் ஒன்றொன்றாக முளைத்து மறுபடியும் அந்த 2 இறக்கைகள்ல முழு அந்த இதழ்கள் வந்த உடனடியாக, முளைத்த உடனடியாக, எப்படி முன்னால வாலிப வயதிலே அந்த கழுகுகள் உயர 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 எழும்பி பறந்ததோ அதே போல வயதானதற்கு பிறகும் ஆண்டவர் கொடுத்த புது பலன், புதிய இதழ்கள் கொண்டு, அந்த புதிய இறக்கைகளை கொண்டு உயர 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 பறந்து கொண்டே இருக்குமாம். அதே போல ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. இந்த கழுகு என்ன பண்ணுகிறது, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும் பொழுது அந்த இறக்கைகள் எல்லாம் கீழே விழுந்த உடனடியாக தனக்கு மறுபடியும் இறக்கைகள் முளைக்கும் என்கிற நம்பிக்கையிலே அது காத்திருக்கிறது. அது காத்திருக்கிறபடியினாலே கர்த்தர் அதற்கு இறக்கைகளை முளைக்க பண்ணி மறுபடியும் எழும்பி பறக்க பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, நீண்ட காலம் காத்திருந்து இருதயத்திலே ஏங்கினதை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்குமாம். இருதயம் இழைச்சு போனதற்கு பிறகு ஆண்டவர் கொடுக்கிறது ஜீவ விருட்சம். அன்னாளுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்கள். நீண்ட வருஷமா அவளுக்கு குழந்தை இல்லை, இருதயம் துக்கமாயிருந்தது. அவளுடைய இருதயத்தை மனம் அடிவடையும்படி அவளுடைய சகோதரியாகிய பெரினாள் பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் அவள் ஓடி வருகிறாள். ரொம்ப வருஷமாக காத்திருக்கிற ஒரு குழந்தைக்காக அவளுடைய புருஷன் அவளை எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறான். நான் ஒரு புருஷனுக்கு 10 பிள்ளைகளுக்கு சமம் என்று சொல்லியும் அவளுடைய இருதயம் ஆறுதல் அடையவில்லை. ஆனால் ஒரு நாள் அவள் தேவனுடைய சமூகத்திலே வந்து தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் நான் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றினேன் என்று சொல்லி 1 சாமுவேல் 1:15 அவள் சொல்லுகிறாள். அவள் குடித்து வரித்து தேவாலயத்துக்கு வந்தது போல அவளுடைய செய்கை இருந்தது. அப்ப அந்த ஆசாரியனாகி ஏலி கேட்கிறான், என்னம்மா மதுபானம் ஏதாவது குடிச்சிட்டு வந்துட்டியா, உன் செய்கை எல்லாம் வித்தியாசமா இருக்கிறதே. அப்ப அவ சொல்ற, அப்படியெல்லாம் என் ஆண்டவனே, நான் மதுபானமோ திராட்சை ரசமோ எதுவும் குடிக்கல, ஆனா என் இருதயம் எனக்கு ரொம்ப நொந்து போய் வந்திருக்குது. எனவே இன்றைக்கு என் இருதயத்தை ஆண்டவருடைய பாதப்படியிலே ஊற்றி விட்டேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, அவளுடைய இருதயத்தில் பல காலமாக இருந்த வேதனையை அன்றைக்கு இயேசுடைய பாதப்படியில் அவள் ஊற்றி விட்டாள். அதற்கு முன்பாக பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்தவள் அதன் பிறகு போய் சாப்பிட்டாள். இருதயத்திலே காத்திருந்து ஏங்கினதை தேவ சமூகத்திலே வைத்து ஜெபித்து போன ஒரு பெண்மணி இந்த அன்னாள். ஆண்டவர் கொடுக்கிறது வரைக்கும் அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கி இருந்து ஒரு நாள் தன்னுடைய ஏங்கி போன இருதயத்தை, இளைத்து போன இருதயத்தை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து ஊற்றினாள். சில நாள் சென்ற பொழுது அவள் கர்ப்பவதியாகி அருமையான குமாரனை பெற்று அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் என்று 1 சாமுவேல் 1:20 சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் இருதயத்திலே காத்திருந்து ரொம்ப வருஷமா ஏங்கி ஸ்டடியா ஆண்டவர் கொடுப்பாருன்னு எதை நம்பி வந்திருக்கிறீங்களோ அதை இன்றைக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. காத்திருந்த இருதயத்திலே ஏங்கினீர்கள், ஆனால் உங்களுடைய இருதயத்தில் ஸ்டடியா ஆண்டவர் தருவாருன்னு இருந்ததுனால ஆண்டவர் அதை அன்னாளுக்கு கொடுத்தது போல கொடுப்பார். அல்லேலூயா. ராகேலுடைய வாழ்க்கையிலே அவளுடைய சகோதரியாகிய லேயாளுக்கு குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்கு, லைனா பிறந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ராகேலுக்கு குழந்தை இல்லை. இதனால என்ன ஆகுது, நிறைய குடும்பத்தில் குழந்தை இல்லைன்னா குடும்பத்தில் குழப்பம் வந்துடும். நிறைய குடும்பத்தில் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைகளால் குடும்பத்தில் குழப்பம் வருது. சில குடும்பத்தில் குழந்தை இல்லாததுனால குழப்பம் வருது. இங்கே ஒரு பெரிய குழப்பம். ஆதியாகமம் 30:1-2 சொல்லுகிறது, ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகள் பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேலே பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளையை கொடும், இல்லாவிட்டால் நான் சாக போகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனோ என்றார். ராகேலுக்கு குழந்தை இல்லாததுனால அவளுடைய சகோதரி பிள்ளைகள் மேல இவளுக்கு பயங்கர பொறாமை. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அப்படித்தான்.
பிள்ளைகள் இல்லைன்னா பிள்ளைகளை பார்க்குறவங்களுக்கு ஒரு பொறாமை அவருடைய இருதயத்தில் தானாகவே டெவலப் ஆகிடுது. சரி, பொறாமப்பட்டதோட நிறுத்தலை, புருஷங்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். என்ன சண்டை போடுறா? எனக்கு பிள்ளையை கொடும், இல்லைன்னா சாவ போகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். இந்த மாதம் எனக்கு குழந்தை கன்சீவ் ஆகலைன்னா சாவ போகிறேன், இந்த மாதம் பிள்ளையை கொடும், இல்லைன்னா சாவ போகிறேன், இந்த ஒரு வருஷம் காத்திருப்பேன், இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிடுவேன். நிறைய பேர் இன்னைக்கு குழந்தைக்காக டைவர்ஸ் பண்ணுறதும் குழந்தைக்காக சாவ போகிறதும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பொறுமையாய் காத்திருப்பதில்லை. ஒரு பிள்ளைக்காக காத்திருக்கிற அனுபவம் நிறைய பேருக்கு கிடையாது. எடுத்தா செத்துருவேன், இந்த மாதம் தங்கலியா செத்துருவேன், இந்த மாதம் யூட்ரஸில் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி ரிசல்ட் வந்துச்சா செத்துருவேன், இல்லைன்னாச்சு நான் புருஷன் சொல்லுவார் இந்த வருஷத்துக்குள்ளே நீ கன்சீவ் ஆகலையா உன்னை நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன், நான் வேற கல்யாணம் பண்ணிடுவேன். சர்வசாதாரணமாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் காத்திருக்க வேண்டும். இருதயத்தை ஸ்டெடியா வச்சுட்டு காத்திருக்கணுமா? சிலர் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் இருதயம் ஸ்டெடியா இருக்கும், 3வது வருஷம் 4வது வருஷம் ஆக ஆக வயசு ஏற ஸ்டெடி மைண்டு கொஞ்சம் தள்ளாட்டம் கொடுத்துரும், அப்படி ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ அவிசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அப்படி இருக்கக்கூடாது. இருதயத்தில் ஸ்திரமா இருக்கணும். ஆண்டவர் எனக்கு கண்டிப்பா செய்வார். அல்லேலூயா. இந்த இடத்துல சண்டை போடுறா புருஷங்கிட்ட, பிள்ளைய கொடுக்க போறீரா இல்லையா? இல்லைன்னா நான் சாவ போறேன். அவன் பாவம் யாக்கோபு என்ன பண்ணுவான்? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு இதன் நிமித்தம் கோபம் கொண்டு. இப்படி மனைவி போய் சண்டை போட்டா அவனுக்கு கோபம் வராம என்ன பண்ண பயங்கரமா கோபப்படுறான் பாருங்க. பிசாசு செய்கிற வேலை. மனைவியை ஆறுதல் படுத்தல. அங்க அன்னாளுடைய புருஷன் அவளை ஆறுதல் படுத்துறான். ஆனா இங்க யாக்கோபுக்கு பொறுமை இல்லை, யாக்கோபு கோபப்படுறான். நல்ல யாக்கோபுனா என்ன பண்ணிருக்கணும்? கொஞ்சம் அமைதியா இருமா, நீ ஜெபம் பண்ணு, நான் என்ன பண்ண முடியும், நானும் முயற்சி எடுக்கத்தானே செய்கிறேன், ஆண்டவர் தானே இந்த ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன், அதனால ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி பொறுமையா செய்யறது போல கோபமா சொல்றான். அதை சொல்றான், உன் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறது நானோ தேவன் அல்லவோ, நானா குழந்தை வேண்டான்னு சொல்றேன், ஆண்டவர் ஒரு கற்பத்தை அடைச்சிருக்கிறாரு, நான் தேவனோ. ஒரு கற்பத்தை ஆண்டவர் தான் திறக்க முடியும் என்பதை இந்த இடத்துல ஆணித்தரமாக யாக்கோபு சொல்லுகிறான். நான் என்ன தேவனா? நினைச்ச உடனே பிள்ளையை கொடுப்பதற்கு நான் தேவனா? ஆண்டவர் நினைச்சா நினைச்ச உடனே பிள்ளையை கொடுக்க முடியும். வயசு எதுவா இருந்தாலும் ஆண்டவரால் கொடுக்க முடியும். நான் தேவனோ அப்படின்னு மாறி மாறி 2 பேருக்குள்ள சண்டை நடந்து கடைசியாக அவளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அப்படின்னு அந்த பிள்ளை செல்வத்தை கொடுக்கிற தேவனை நான் பற்றி பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. அதன் பிறகு அவள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாள். சில நாள் சின்ன பொழுது அருமையான வசனம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22, 23 இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் ராகேலை நினைந்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார், அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று சொல்லி அந்த குமாரனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாளாம். இன்னைக்கு எத்தனை பேர் இத்தனை வருஷமா காத்திருந்த எனக்கு குழந்தை இல்லை, 8 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேதனையோட வந்திருக்கிறீங்களோ, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய கரம் அவர்கள் மேலே இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கற்பம் அடைக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கற்பத்தை ஆண்டவர் திறக்கிறார். அன்னாளுடைய கற்பத்தை திறந்தவர், ராகேலுடைய கற்பத்தை திறந்தவர், சாராளுடைய கற்பத்தை திறந்தவர், எலிசபெத்துடைய கற்பத்தை திறந்தவர், மனோவாவுடைய மனைவியுடைய கற்பத்தை திறந்தவர். இன்றைக்கு உன் பிள்ளைகளுடைய கற்பத்தை திறக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. எனவே இருதயத்தில் ஏங்கின அந்த பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிறது வரைக்கும் உங்கள் இருதயம் ஸ்டடியா இருக்கணும். விசுவாசத்தில் நீங்கள் ஒரு நாளும் வழுகி விடாதபடிக்கு, விசுவாசத்தை விட்டு இறங்கி விடாதபடி ஜாக்கிரதையா இருங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார். கடைசியாக கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய மரண கண்ணிகளை கர்த்தர் அறுத்தருகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 18 முதல் 20 வரைக்கும் உள்ள வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு பாதுகாக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது.
அவரே நமக்கு துணையும் அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். நமக்கு கேடகமும் ஆனவர். கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா உங்க ஆத்துமா மரணத்தை காணாதபடிக்கு, மரணத்தின் சங்கிலியிலிருந்து, மரணத்தின் பிடியிலிருந்து ஆண்டவர் உன் ஆத்துமாவை விடுவித்து காக்க போதுமானவர். ஹல்லேலூயா. எந்த விதமான பஞ்சமும் உன்னை அழித்து விடாதபடி, உன் பஞ்சத்திலே உன்னை உயிரோடு காக்கும்படி கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, எந்தெந்த பிள்ளைகள் பஞ்சத்துல அடிபட்டு வந்திருக்கிறீங்களோ, பஞ்சத்தினால உயிர் போற நிலைமையில வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் அந்த பஞ்சங்களை மாற்றுகிறார், உங்கள் கடன்களை அடைக்கிறார். அன்னைக்கு பஞ்சத்தினால ஆகாரம் இல்லாமல் ஆகாருடைய பிள்ளை வனாந்தரத்தில் சாவுற நிலைமையில பிள்ளையின் சத்தத்தை கேட்டு நீரூற்றை ஏற்படுத்தி உயிரோடு காப்பாற்றினவர். ஹல்லேலூயா. ஆகார பஞ்சத்து நிமித்தம், தண்ணி பஞ்சத்து நிமித்தம் சாகிற நிலைமையில் இருந்த அந்த பிள்ளையை ஆண்டவர் விடுவிக்கும்படி கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருந்தது. எனவே தான் ஆகார் சொல்லுகிறார், இவ்விடத்தில் என் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு எல்ரோயி என்று பெயர் வைத்தாளாம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்தெந்த பிள்ளைகள் கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிள்ளைகளுடைய இருதயம் மரணத்தில் விழுந்து விடாதபடிக்கு, மரண சங்கிலி இருந்து அவர்களை பாதுகாத்து, அவருடைய குடும்பத்தில் பஞ்சம் வந்து அவர்களை அழித்து விடாதபடிக்கு, அவருடைய நோயிலிருந்தும் பஞ்சங்களிலிருந்தும் பற்றாக்குறைகளில் இருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வியாதி நேரத்தில் கூட கர்த்தர் சுகம் தருவாருன்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை நம்பி அவரிடத்திலே காத்திருக்கிற அனுபவம் வேணும். நிறைய பேர் காத்திருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளால எனக்கு அதாயிடும் இதாயிடும்னு சொல்லி அவிசுவாச வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் அல்ல, ஆண்டவருடைய அற்புதத்திற்காக காத்திருக்கிறவர்கள் அல்ல. அவசரப்பட்ட ஏதாவது வார்த்தையை விட்டுட்டு, அவிசுவாச வார்த்தைகளை விட்டு, அதன் நிமித்தம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இவங்களே தடை செய்து போட்டுருவாங்க. அந்த அவிசுவாசத்தின் நிமித்தம் நடக்க வேண்டிய சுகமும் நடக்க வேண்டிய ஆரோக்கியமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதிக்கப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இப்படிதான் பெதஸ்தா குளம்னு சொல்லி ஒரு குளம் இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறது. அந்த குளத்தினுடைய சிறப்பு தன்மை என்னன்னா, அதுல 5 மண்டபங்கள் உண்டு. இன்னைக்கு அந்த மண்டபங்கள் எல்லாம் இடிந்து கிடக்கிறது. அந்த 5 மண்டபங்கள்ல நடக்க முடியாதவங்க, சப்பானிகள், ஊமைகள், தங்களுடைய இயல்பான காரியங்களை செய்ய முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் இந்த 5 மண்டபத்தில் கொண்டு வந்து வச்சிருப்பாங்களாம். அந்த குளத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ தூதன் கலக்குவான். அப்பொழுது யார் முதலாவது இறங்கி அந்த குளத்தில் முங்குறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் விடுதலை கிடைக்கும்படி அநேகர் அந்த மண்டபத்திலே காத்து கொண்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு காத்து கொண்டிருப்பார்கள். அற்புதம் நடக்கும். ஒரு நாள் எனக்கு டர்ன் வரும், நானும் தேவதூதன் கலக்கும் பொழுது இறங்குவேன், எனக்கு சுகம் கிடைக்கணும் நம்பிக்கையோடு காத்திருப்பாங்களாம். அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அவைகளில் குருடர் சப்பானிகள், அவர்களிலே குருடர்களும் சப்பானிகளும், சூம்பின உருப்புடையவர்களும் முதலான வியாதிக்காரர், அப்படிப்பட்ட வியாதிக்காரர்கள் அநேகர் அங்கு படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். காத்திருக்கிற அனுபவம். எப்ப இந்த தண்ணீர் கலங்கும், எப்பொழுது தேவ தூதர்கள் தண்ணியை வந்து கலக்குவாங்க, தான் அதில் இறங்கி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த இடத்திலே காத்திருக்கிற வியாதியஸ்தர்கள், ஆண்டவருடைய அற்புதத்திற்காக காத்திருக்கிறவர்கள். யோவான் 5:5 சொல்லுகிறது. வாசிப்போமா? 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். 38 வருஷமா நடக்க முடியாத ஒரு சப்பானி இந்த பெதஸ்தா குளத்தருகையிலே என்னைக்காவது ஒரு விடிவு காலம் வரேன்னு சொல்லி காத்திருந்தான். காத்திருக்கிற பிள்ளைகளை மதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போறேன்,
அப்படி போவதற்கு முன்பாக 38 வருஷமா இந்த குளத்து கரையில ஒருத்தன் கால் விளங்காம படுத்திருக்கிறானே, இந்த தேவதூதன் கலக்கும் பொழுது கீழே போய் இறங்கி முங்கிறதுக்கு அவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே, அனாதைய கிடக்கிறானே, உதவி செய்வார் அற்று கிடக்கிறானே என்று சொல்லி அறிந்து அவனுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போட்டு இயேசுநாதர் வருகிறார். இந்த மனுஷனுக்காக 38 வருஷமா திமிர்வாதமாய் கிடக்கிற மனுஷனுக்காக இயேசுவிடத்திலே பரிந்து பேசுகிறவனும் ஒருவனும் இல்லை, இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவனை கொண்டு போகிறவனும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை அவனுக்காக அழைத்து கொண்டு வருகிறவரும் இல்லாத ஒரு நிலைமையில 38 வருஷமா கிடக்கிறான். யோசித்து பாருங்கள், அவனுக்கு வயது 38 அல்ல, அவன் வியாதிக்கு வயது 38 வருஷமா திமிர்வாதமாய் படுத்து கிடக்கிறான். 38 வருஷமா இந்த குளத்துக்கு கரையில என்னைக்காவது எனக்கு விடிவு காலம் வரும் என்று நம்பிக்கையோடு அவன் காத்து கிடக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 1 மாசம் 2 மாசம் அல்ல, கண்டிப்பா ஆண்டவர் இந்த இடத்துல எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பாருன்னு நம்பிக்கையோடு காத்திருந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவை யாரும் அழைச்சு வரல. அந்த வசனத்தை நீங்க கூர்மையா கவனிச்சீங்கன்னா தெரியும், அவனுக்காகவே இயேசு அந்த இடத்துல வந்து, எவ்வளவோ வியாதியஸ்தர்கள் அங்கு கிடக்கிறார்கள், அவர்களை பர்டிகுலரா பார்க்கல, ஆனா இவனை மாத்திரம் பார்த்து நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவன் சொல்றான், எனக்கு ஆசைதான் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த தண்ணியை தேவதூதன் கலக்கும் பொழுது நான் கீழே, அப்படி அவனுக்கு தெரியும் நடக்க முடியலைன்னா ஓட முடியலைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை, நரங்கி தான் போனோம், நான் கீழே போகிறதுக்குள்ள வேற யாராவது ஒருத்தர் போய் அந்த முங்கி சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, எனக்கு கீழே தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் அனாதையாக கிடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம பாஷையில் சொன்னால், என்னை டாக்டர்கிட்ட கூட்டுட்டு போகிறது கூட நாதி இல்லாமல் நான் கிடக்கிறேன்னு அர்த்தம். கீழே கொண்டு போய் என்னை முக்கி எடுக்க எனக்கு உதவி செய்ய நாதி இல்லாமல் கிடக்கிறேன். சுகமாக விரும்புறிய? ஆமையா, எனக்கு விருப்பம்தான், ஆனால் என்னை தூக்கி கொண்டு போய் கீழே இறக்கி விடுறதுக்கு நாதி இல்லாமல் இருக்கிறேன், என்னை மருத்துவரிடத்தில் கொண்டு போக நாதி இல்லாமல் கிடக்கிறேன்னு சொல்லுகிறதற்கு அடையாளம். அப்பதான் ஆண்டவர் அவனை கண்டு மனதுருகி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போய் என்று சொன்னார். அல்லேலூயா. அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து தன் வீட்டுக்கு போனான். இன்றோடு கூட உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளுக்கும் ஆண்டவர் முடிவை கொண்டு வர விரும்புகிறார். அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. பிள்ளைகளை பார்த்து நீ சொன்னீர், கழுகுகளுக்கு புதுபலன் கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு புதுபலனை கொடுக்கும்படி இவ்வளவு நாளும் நீங்கள் காத்திருந்ததற்காக ஆண்டவர் இன்றைக்கு அதை செய்கிறேன் என்று சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். கழுகுகள் காத்திருக்கிறது போல இந்த நாட்களுக்கு பிறகு என் பிள்ளைகளும் தேவனுடைய நன்மைகளையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்ள ஜபத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளாக, வேத தியானத்திலே தரித்திருக்கிற பிள்ளைகளாக என் பிள்ளைகளை இன்றைக்கு நீர் உருமாற்றுவீராக. இந்த நாட்களுக்கு பிறகு என் பிள்ளைகள் மேல் ஒரு ஜெப ஆவி இறங்குவதாக. ஜெபித்து ஜெபித்து தேவ சமூகத்திலே காத்திருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவார்களாக. இன்றைக்கு நீர் சொன்னது போல ஓடினாலும் இளைப்படையாத இருதயமும் நடந்தாலும் கடுத்து போகாத மான்கால்களின் கால்களையும் என் பிள்ளைகளுக்கு இப்பொழுது நீர் பொருத்துவீராக. நீர் சொன்னது போல என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நீர் ஆரம்பித்து தருவீராக. இவ்வளவு நாளும் என் பிள்ளைகள் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, பாவத்தின் வாழ்க்கை அல்ல, சாபத்தின் வாழ்க்கை அல்ல, வியாதியின் வாழ்க்கை அல்ல, அவமானத்தின் வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு பிறகு என் பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்படிக்கு என் பிள்ளைகளை நீர் தொட்டு இப்பொழுது ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உடைய கரத்தை வைத்து, பிரியமானவனே பிரியமானவளே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு பரலோகம் மனம் இறங்கி திருமணத்தை செய்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருமணங்கள் தடைபட்டு நிற்கிறதோ தடைகளை உடைக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு முன்னே சென்று வழிகளை ஆயத்தம் பண்ணி என் பிள்ளைகளுடைய திருமணத்தை நீரே முன்ன நின்று நடத்தி தருவீராக. கானாவூர் திருமணத்தை சிறப்பித்த ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை நீர் சிறப்பித்து தருவீராக. எந்தெந்த பிள்ளைகள் திருமணம் ஆகியும் வாழ்க்கை இழந்து போனவர்களாக, இள வயதின் விதவைகளாய் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவீராக. பிரிந்து
பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை ஆண்டவர் இன்றைக்கு இணைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிரிவினையின் ஆவிகள் இவர்கள் குடும்பத்தை விட்டு இவர்களுடைய இருதயத்தை விட்டு பிடுங்கி எறியப்படுவதாக. பிதாவே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி என்று ஜெபித்த ஆண்டவர், அதே ஜெபத்தை நானும் சொல்லுகிறேன். இவர்களும் உமக்குள் ஒன்றாயிருக்கும்படி இவர்களை நீர் இணைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீண்ட காலமாக காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின வேலை என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். அரசாங்க உத்தியோகத்தில் என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக. நீண்ட காலங்கள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின பிள்ளை செல்வங்களை என் பிள்ளைகளுக்கு திறந்து தருவீராக. கற்பத்தில் எவ்வளவு பெரிய வியாதிகள் இருந்தாலும் சரி, யூட்ரஸில் காணப்படுகிற எல்லா வியாதிகளை ஆண்டவர் அப்புறப்படுத்தி அவர்களை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி மகிழ்ச்சியா வீட்டில் குடியிருக்க பண்ணுகிற நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வியாபார தடைகள் மறைந்து போவதாக. என் பிள்ளைகள் பஞ்சத்திலே மரித்து போகாதபடிக்கு, பஞ்சத்திலே விழுந்து போகாதபடிக்கு தேவ கரம் என் பிள்ளைகள் மேலே இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.